இந்த கதையோட நாயகி பேரு சத்யா. அவ என்னோட மாமாவின் மனைவி. ஆனா என்னோட மாமா இப்போது உயிரோட இல்ல, இறந்துட்டாரு. அவர் இறந்தபோது என் மாமி என்ன அவ வீட்லயே இருக்க சொல்லிட்டா. நானும் மாமி சொன்னபடியே அங்கேயே தங்கிட்டேன். என் மாமாவுக்கு கவர்மெண்ட் ஜாபு. அந்த வேலை மாமிக்கு கிடைச்சது. அந்த வேலை மாமி தான் செஞ்சுட்டு இருக்கறா. மாமா இறந்து 6 மாசம் ஆகுது. மாமிக்கு 2 பிள்ளைகள். பார்க்க நடிகை நிவேதிதா பெத்துராஜ் மாதிரி இருப்பா. மாமா இருந்த டைம் மட்டும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா ஒருவர் மட்டும் அடிக்கடி வந்து மாமி கிட்ட பிள்ளைங்களை பத்தி விசாரிப்பாங்க. அத்துடன் ஆறுதலும் சொல்லுவாங்க. அவரு பேரு ரவி. வயசு 26 இருக்கும். மாமி வேலை பார்க்கும் அதே ஆபீஸ்ல தான் இவரும் வேலை செய்யறாரு. மாமி பஸ்ல தான் வேலைக்கு போவா. ஒரு நாள் வேலை முடிஞ்சு ரவியோட கார்ல வந்து இறங்கினா. ஒரு நாள் வேலைய லீவு. அப்போது மாமி வீடு கழுவிட்டு இருக்கும்போது வழுக்கி இடுப்புல அடிபட்டு விழுந்துட்டா. இடது கால்ல சுளுக்கு பிடிச்சிடுச்சு. நான் அவ கைய பிடிச்சு தூக்கி கட்டில்ல படுக்க வச்சேன். முதல் குழந்தை எங்க வீட்டுலதான் இருந்தான். 2வது மாமி வீட்டுல இருந்தான். நடக்க முடியாம போயிடுச்சு. என்ன அழைச்சு போனை கொண்டு வர சொன்னா. எடுத்து கொடுத்தேன். என் அம்மாவுக்கு கால் பண்ணி விழுந்தத சொன்னா. என் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னாங்க. சரின்னு அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு மாமிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க டாக்டர் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு மருந்து தந்தாரு. எடுத்துட்டு வெளியே வந்தோம். அப்ப ரவியும் அவரோட மனைவியும் இருந்தாங்க. மாமியும் என்னையும் பார்த்துட்டு எங்க கிட்ட வந்தாங்க. என்னன்னு மாமி கிட்ட கேட்டாங்க. மாமி நடந்தது சொன்னாங்க. இடுப்புலயும் கால்லயும் சுளுக்கு இருக்கு. சுளுக்கு எடுத்தாதான் சரியாகும்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட அத கேட்ட ரவியோட மனைவி, இவர் நல்லா சுளுக்கு எடுப்பாருன்னு என் தங்கைக்கும் இடுப்பு பிடிச்சிருந்தப்ப இவர் தான் சுளுக்கு எடுத்தாரு, சரியாயிருச்சுன்னு சொன்னாங்க. சரின்னு மாமி அவங்களிடம், நீங்க ஏன் டாக்டருக சந்திக்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ரவியோட மனைவி அவங்க வயித்த தடவி காட்டுனாங்க. அத புரிஞ்சுக்கிட்ட மாமி எத்தனை மாசம்னு கேட்டாங்க. அதுக்கு அவ, இப்பதான் 2 மாசம். ரவி, எதுல வந்தீங்கன்னு கேட்டாரு. ஆட்டோல வந்ததா மாமி சொன்னாங்க. ரவி, எங்க கார்லயே போலாம் இருங்கன்னு முதல்ல மாமி மறுத்தா. அப்புறம் சரின்னு அங்க இருந்தோம். அவங்க டாக்டரை பார்த்துட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எங்களை அழைச்சு வாங்க போலான்னு சொல்லி கார்ல ஏறி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மாமி ரவி மனைவியிடம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ரவி மனைவி, இவரை 3 மாசத்திற்கு தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்கன்னு மாமி சிரிச்சா. இத கேட்ட மாமி, எத்தனை நாளைக்கு அப்படின்னா ரவியின் மனைவி, இவருக்கு நான் இல்லைன்னா தூக்கமே வராதுன்னு சொன்னாங்க. ரவி காரை ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிறுத்தி ரவியும் அவன் மனைவியும் வாங்க சாப்பிட போவோன்னு கூப்பிட்டாங்க. சரின்னு நாங்களும் இறங்கி போனோம். மாமிக்கு நடக்க முடியாம போயிடுச்சு. ஒரு மாதிரியா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க ஒரு மேசையில அமர்ந்தோம். ரவியின் மனைவி, இவர் நல்லா சுளுக்கெடுப்பாரு, உங்களுக்கு என்னன்னு இவரையே பார்க்க சொல்றேன்னு. மாமி, அவருக்கு என்னால ஏன் சிரமம் வேண்டான்னாங்க. இதனால என்ன சிரமம்? ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட சொல்றேன்னு. மாமி, சரி அவருக்கு சிரமம் இல்லைன்னா சொல்லுங்கன்னாங்க. ரவியின் மனைவி மாமிய பார்த்து, உங்க புருஷன் இல்லாதது கஷ்டமா இருக்குதான்னு கேட்டா. மாமி, எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா. உங்களை பார்த்தாலே விளங்குதுன்னு சொன்னாங்க. ரவி சாப்பாடு கொண்டு வந்தாரு. சாப்பிட்டு எல்லாரும் கார்ல ஏறி மாமி வீட்டுக்கு வந்தோம். மாமி அவ அறைக்கு சென்றுட்டா. ரவியும் அவர் மனைவியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. என் அம்மாவும் மாமியின் 2 குழந்தைகளும் வீட்டுல இருந்தாங்க. ரவியும் அவர் மனைவியும் அமர்ந்தாங்க. எனது அம்மா அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. ரவியின் மனைவி மாமி அறைக்கு போய் 5 நிமிஷம் கழிச்சு ரவிய கூப்பிட்டா. அவரும் மாமியோட அறைக்கு போனாரு. அவரு பின்னால நானும் போனேன். அங்க மாமி கட்டில்ல படுத்துட்டு இருந்தா. ரவியின் மனைவி ரவியிடம் காலுக்கு சுளுக்கு பார்க்க சொன்னா. என்கிட்ட நல்லெண்ணெய் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நானும் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அவர் கட்டில் அமர்ந்து ஒரு துண்டை போட்டுட்டு மாமியின் இடது கால அவர் மேல வச்சாரு. 10 நிமிஷம் எண்ணெய கால்ல தடவி அதுக்கப்புறம் காலை திருப்பினாரு. மாமி ஆணு கத்திட்டாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு சுளுக்கு எடுத்தாரு. மாமி கத்துனதுல கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு அவங்களுக்கு. ஒரு வழியா காலுக்கு சுளுக்கு எடுத்து விட்டு எந்திரிச்சாரு. அவர் மனைவி
இன்னும் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் எங்கேன்னு கை வச்சாரு. மாமிக்கு வலி அதிகமா இருக்குன்னாங்க. அவர் மாமிக்கு எண்ணெய் போட்டு மெதுவா தேய்ச்சு விட்டாரு. அவர் மனைவிக்கு கால் வந்ததும் வெளியே வந்தா. அவர் என்னையும் வெளியே இருக்க சொன்னாரு. நானும் வெளியே வந்தேன். அவர் கதவை கொஞ்சம் சாத்திட்டு எண்ணெய் தடவ சொன்னாரு. மாமி வெக்கப்பட்டா. அவர் மாமிய பார்த்து இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா என்ன பண்றதுன்னு கேட்டாரு. மாமி வெக்கம் கலந்த சிரிப்போட ஆம்னு தலையாட்டனா. அவர் எண்ணெய மேல ஊத்துனாரு. அவர் மாமி கிட்ட பேசிக்கிட்டே சுளுக்கெடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் மாமிய மறுபக்கம் திரும்ப படுக்க சொன்னாரு. அத அவர் வாங்கி தொடச்சுக்கிட்டே மாமிய பார்த்தாரு. அவர் பார்த்தது மாமிக்கு தெரிஞ்சது. மாமி திரும்பிக்கிட்டா. ரவியோட மனைவி போன் பேசிட்டு உள்ள வந்து சுளுக்கு எடுத்தாச்சான்னு கேட்டாங்க. அதற்கு ரவி, இல்ல, இப்படி ஒரு கிழமைக்கு செய்யணும்னு சொன்னாங்க. கால் சுளுக்கு எடுத்தாச்சு, இடுப்பு மட்டும்தான். நாங்க சரி மனைவி, சரி நீங்க பிறகு வந்து பாருங்க, இப்போ வீட்டுக்கு போவோம் வாங்கன்னு வெளியே வந்தாங்க. மாமியும் வெளியே நடந்து வந்தா. என் அம்மா சரியான்னு மாமி கிட்ட கேட்டா. கால் சரி, இடுப்பு வலி இருக்குன்னு சொன்னாங்க. எனது அம்மா சரி, அவரிடம் இடுப்பு சுளுக்கையும் எடுன்னாங்க. அது அவர் எடுப்பாருன்னா மாமி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. சரின்னு நாங்க அவங்கள அனுப்பிட்டு என் அம்மாவையும் மாமியையும் முதல் குழந்தைய அனுப்பிட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் மதியம் ரவியின் மனைவி மாமிக்கு போன் பண்ணி இருந்தா. போன மாமியிடம் கொடுத்தேன். அத பேசிக்கிட்டே பாத்ரூம்குள்ள போய் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தா. 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தா. பிறகு இரவாச்சு. ரவி 11:30 அளவுல மாமி அவரை உள்ள அழைச்சா. அவர்கிட்ட மனைவிய கூட்டிட்டு வரலையான்னு கேட்டா. அதுக்கு அவரு, இல்ல, கடுமையான பயணமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னாரு. சரின்னு மாமி அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா. பாலை வாங்கி குடிச்சாரு அவரு. மாமி அவரை பார்த்துட்டு கோபம் கலந்த சிரிப்புடன் இந்த அவர் பாலை குடிச்சிட்டாரு. மாமி அவரிடம், இருங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு, என்னுடைய குழந்தைய கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவரும் சரின்னு வெளியே வந்தாரு. நானு ஒரு நாள் இரவு நேரம் கூட குளிக்காத மாமி இன்னைக்கு ஏன் குளிக்கிறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு தேவைக்காக வாங்கி வச்சிருந்த சின்ன ஆடியோவையும் வீடியோ கேமராவையும் என்கிட்ட இருந்துச்சு. அத மாமி ரூம்ல மறைவான இடத்துல வச்சேன். அப்புறம் குழந்தைய கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். மாமி கதவு ஓரமா தலைய நீட்டி என்ன வெளியே போகுமாறு சொன்னாங்க. நான் என்னோட கணினியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தேன். அவரும் அமர்ந்திருந்தாரு. நான் அவரு கூட போய் அமர்ந்தேன். ரவிக்கு கால் வந்துச்சு. அவர் பேசினாரு. நாளை காலையில தான் வருவேன், நீங்க தூங்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. மாமி அவரோட பைக்கு வெளியே இருக்குன்னாங்க. அவர் எழுந்து பைக்கை வீட்டுக்குள்ள தள்ளி வச்சாரு. மாமி கதவை சாத்தனா. மாமி சமையல் அறையிலிருந்து எண்ணெய கொண்டு அவளோட அறைக்கு போனா. நான் என் அறைக்கு வந்தேன். அவ ரூமுக்குள்ள சென்றதும் கதவை லாக் பண்ணிட்டா. நான் என் அறை கதவை அடைச்சு கணினியை ஆன் பண்ணேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக. 20 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தா. மாமி குழந்தை பக்கத்துல தூங்க வச்சிட்டு இருந்தா. கட்டில்ல சாஞ்சு போன் பார்த்துட்டு இருந்தா. அவங்க கதைப்பத ஹெட்போன் வழியா நல்லா எனக்கு கேட்டுச்சு. மாமி கிட்ட எண்ணெய கேட்டாரு. மேசையில இருக்குன்னாங்க. அவர் மாமிக்கு எண்ணெய் ஊத்தி தேக்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரம் ரவிக்கு கால் வந்தது. மாமி அவரிடம் யாருன்னு கேட்டா. அதுக்கு அவரு என் மச்சினிச்சிதான்னு சொல்லி காலை ஆன்சர் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டாரு. ரவி, என்னடி இந்த நேரம் கால் பண்ணிருக்க? மச்சினி, எங்க மாமா, உங்களை வீட்டுல காணோம், அதான் கால் பண்ணேன்னு சொன்னா. ரவி சிரிச்சுட்டு, நாளைக்கு பாக்கலாம், டாக்டர் கிட்ட போனையான்னு கேட்டாரு. மச்சினி, ஆமா மாமா, பார்த்தேன், சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரவி, மாமியிடம் நான் உன் நம்பி அணுவிடம் பேச்சுக்கு தான் சொன்னேன். உன்னை அதற்கு. மாமி, நான் ஆபீஸ் வந்து 1 மாதத்திலேயே முடிவு செஞ்சுட்டேன். ரவி, என்னடி இந்த நேரம் கால் பண்ணி இருக்கிற? அனு, சும்மா பேசுவோன்னு தான் பண்ணேன். ரவி, அப்ப கட் பண்ணு, நான் இப்ப ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறமா பேசுறேன்னு சொன்னாங்க. அனு, கட் பண்ணாத, 1 நிமிஷம் இருக்குன்னா. இப்போ எங்க இருக்கிறேன்னு கேட்டா. ரவி, சத்யா வீட்டுலன்னா. அனு, இந்த நேரம் அங்க என்ன பண்ற? சத்யா எங்கன்னு கேட்டா. மாமி, நான் இங்கதான் இருக்கேன், சொல்லு. ரவி, என்ன விஷயம்? அனு, நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்னா.
மாமி, வாழ்த்துக்கள். எங்க உன் புருஷன்? அவருக்கும் வாழ்த்து சொல்லணும்னு சொன்னா. அனு, உனக்கு பக்கத்துல இருக்கிறாரே, அவர்தான் அவருக்கு சொல்லுன்னா. அது சரி, அவன் ஏண்டி உன்னோட வீட்டுல இருக்கான்னு கேட்டா. மாமி அணுவுடன் கால் பேசிக்கிட்டே இருந்தா. மறுபடியும் அனு வீடியோ கால் பண்ணா. அத மாமி ரவியிடம் கொடுத்தா. ரவி ஓபன் பண்ணி பேசினா. அனு ரவி இருப்பதை பார்த்துட்டு சத்யா எங்கன்னு கேட்டா. என்ன கண்டதும் மாமி காஃபி போட்டு கொண்டு வந்து நடந்து வந்து கொடுத்தா. நான் என்ன மாமி நடக்க கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டேன். அவரு சுளுக்கு ஓவரா எடுத்துட்டாரு, அதான்னு சொல்லி மாமி என்கிட்ட கூறுனா. நான் ரவி அங்கிள் எங்கன்னு கேட்டேன். அதுக்கு மாமி, அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாரு, எந்திரிக்கலன்னு சொன்னா. குழந்தைங்க எங்கேன்னு கேட்டேன். அவங்களும் தூங்குறாங்கன்னு சொன்னா. சரி, நீ காஃபி குடி, அவருக்கு காஃபி கொடுத்து எழுப்புறேன்னு சொன்னா. என்கிட்ட காஃபிய குடுத்துட்டு ரவிக்கும் காஃபி கொண்டு போய் கொடுத்தா. கதவை சாத்தாமலேயே இருந்தது. அவரை எழுப்பனா. அந்த நேரம் குழந்தையும் அழுதுச்சு. நாங்க எங்க வேலைய பார்த்தோம். ஒரு வாரம் கழிச்சு ஒரு இரவு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாரு ரவி.